Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் பிகினர்ஸ்க்காக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வேறு எதுவும் இல்லைங்க, தேங்காய் சாதமும் வாழைக்காய் வறுவலும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். அடுத்து 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பை கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். பூண்டு 2 பல் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியும் பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். இப்போ காரத்துக்காக 2 பச்சை மிளகாவை நறுக்கி இருக்கிறத சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததான் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம திருகி வச்சிருக்கிற தேங்காய் திருவலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்ம தேங்காய் திருவலை நல்லா வதக்கிட்டு செஞ்சோம்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வீணாகாது. அது இல்லாமல் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம முந்திரி பருப்பு சேர்க்கும் பொழுது கூட கொஞ்சம் வேர்க்கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததான் நம்ம வடித்து வச்ச சாதத்தை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் ரைஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஏற்கனவே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் நிறைய பார்த்துட்ருக்கோம். அதோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் சாதம் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி கலந்தாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் கொத்தமல்லி தழை வேணா சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு 1/4 மூடி எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம சைட் டிஷ்க்காக வாழைக்காய் வறுவல் செஞ்சிடலாம். இதுக்காக ஒரு கடாயில் நான் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுத்ததா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம வாழைக்காவை கட் பண்ணி வச்சிருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம நறுக்கி வச்சிருக்க வாழைக்காவை சேர்த்துடலாம். நான் வந்து ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். நீங்கள் குயிக்காக செய்யணும் அப்படின்னா சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வந்து வாழைக்காவை கட் பண்ணி போட்டு வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் அதிலே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து செஞ்சோம்னா இன்னும் சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம்.
அடுத்தது தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உப்பு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா இதை வதக்கிடுங்க. அடுத்ததாக காரத்துக்காக நான் வந்து மிளகாய் தூள் சேர்க்குறேன். நான் வந்து தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நீங்கள் வந்து மிளகாய் தூள் சேர்த்த உடனே சிம்மில் வச்சுருங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் வந்து இதை வதக்கணும், இல்லைனா வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா காரம் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து மூடி போட்டும் இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வாழைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி கிறிஸ்பினஸாக ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய வாழைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷலில் பார்த்திங்கன்னா தேங்காய் சாதமும் அடுத்ததாக வாழைக்காய் வறுவலும் தான் இன்றைக்கி நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.